பிகில் ஆடியோ லான்ச் முதல் பழைய வீடியோ லான்ச் வரை என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே பிகில்லே இப்படிதான் ஆடியோ லான்ச்சில் சொன்னானுங்க. வெளியில் போட்டு சாத்துனானுங்க. இந்த தற்கொலை பேரோட அப்பாவும் அறிவாரில்ல. இப்பவும் வீட்டுக்கு போய் ஓடி உட்காந்துக்கிட்டு ட்ரிம் பண்ணிட்டு குளிச்சு பிறகிட்டு மூஞ்சி கிஞ்சி பவுடர் விட்டு அடிச்சுட்டு வீடியோ போட்டுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்க. அவன் வீட்டில் பத்திரமா தான்டா இருக்கான். அடிவங்க எப்படி நீங்கள் தான்டா கடைசி வரைக்கும் அடி வாங்கிங்க. திருந்துங்கடா தற்கொலை தேவைக்க முண்டங்களா. நாம் தமிழர் கட்சியின் சிறந்த படைத்தளபதிகள் மொத்த திமுக காரனையும் சமாளிச்சுட்டானுங்க. ரெண்டு நாத்தாக்காரங்களை சமாளிக்க முடியல. இதாண்டா கொள்கையும் கோட்பாடும் கருத்தியலும் கொண்டு உண்மையாக நேர்மையாக மக்கள் பக்கம் நிற்கிற கட்சிக்குள்ள பவர். எங்கள் அண்ணன் சாட்டைக்கும் எங்கள் அண்ணன் இடுமானம் கார்த்திக்கும் பதில் சொல்லுங்கடா தற்கொலை தேவைக்கேன்ஸ். நீங்கள் பரப்புற அவதூறுக்கு பயப்படுற ஆளுகள் கிடையாது. அவங்க படகண்ட பரவாயில்ல பிள்ளைங்க. அதனால் நீங்கள் உங்களை எதிரில் சமாளிச்சுட்டு போயிடலாம் நினச்சிடாதீங்க. சீமானன் தம்பிங்கன்னா சும்மா கிடையாது தங்கம். கிறுக்கு கும்பல் ஜாக்கிரதை. விஜய் போட்டோ பாருங்க. நோ கோபினா, இந்த டாக்டர் சாலினி மாதிரி நீ எதுவும் லூஸ்லாம் விட்ட. யார் சாலினி எனக்கு தெரியலையே. திமுக ஒன்று தூக்கணும்னு நினச்சா நீ எங்கே இருந்தாலும் தூக்கிடுவாங்க. நீ லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ. அணில் நூற்றுக்கணக்கான செருப்புகள் கிடைக்கின்றன, ஆனால் ஒரு தண்ணீர் பாட்டலையும் காணவில்லை. எந்த கூந்தலுக்கும் இவனுங்க கூட்டம் போடுறாங்க. என்ன கூந்தலுக்கும் இவனுக்கு கூட்டம் போடுறாங்க. கரெக்டு தானே. குடிக்க தண்ணி கொடுக்காம அவ்வளோ கூட்டத்தை கூட்டிச்சு. அது நீ 8:30 வரதைக்கு அவங்கள 12 மணிலேருந்து காக்க வச்ச பற்றியாடா. நான் உன்னை நம்பர் புதியலை நம்பி அவனை அவ்வளோ கூட்டம் கூட்டிக்கணும் அப்படின்னா அதை நினச்சி தான் நான் ரொம்ப பெருமைப்படுவேன். சினிமாவில் நடிக்கிறதுக்கு வர வருமானத்திலிருந்தே நல்லது பண்ணலாமல். வருடத்துக்கு 400 கோடி ரூபா வருமானம்னா 100 கோடி வச்சுக்கிட்டு 300 கோடி மக்களுக்கு செலவு பண்ணாமே இயக்குனர் ராஜ்குமார். சொன்னால் எங்கே கேட்குறாங்க. என்னுடைய 35 வயசில் விஜய் மாதிரி ஒரு கொடூரமான அரசியல்வாதியை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ மோசமானவர் விஜய். இன்னொருத்தையும் பேசியிருக்கான். எதுக்கு பொண்ணுங்க ஏஐ ஃபோட்டோ போடுறாங்க தெரியுமா? நான் அழகாக இருக்கேன்னு காட்டவா? இல்லை, நெவர். நான் அழகாக இருந்திருந்தா தேவைக்க தற்கொலை காட்டுவாசிக்கிட்ட மொத்தமும் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போஸ்ட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. முதல்ல அவனே ஒரு பிரச்சனைனா ஸ்டாண்ட் பண்ணி நிற்க மாட்டான்டா. ரன் வித் விஜய்னு போடுங்கடா, அதுதான் அவனுக்கு சரியாக இருக்கும். பழி வாங்கணும்னு நினச்சா நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன். ஓ, அப்போ நீங்கள் எங்கே இருக்கணும்னு தெரியாமல் தான் ஒன்று தூக்காமல் இருக்கோம்னு நினச்சிட்டியா? இவங்க 2 பேரோட கோபம் தான் கரூரில் நடந்த மரணங்கள் மக்களின் மனசாட்சியை உழுக்க செய்தது. இதென்றால் ஏதோ ஒரு கூட்டத்தில் நடந்த சின்ன சலசலப்பு போல சென்றிருப்பார்கள். அநீதிக்கு எதிரான சுலகம் சாட்டை. தம்பியின் தம்பி அண்ணன் இடுபாவனம் கார்த்திக் ஃபயர் ஆன் த வே. யாரை நீ ஒரே வீடியோவில் விஜய் அரசியலுக்கு ஆப்போசிட்டேன். 41 நபர்களை நினைத்து என் உயிர் அண்ணன் ஜோசப் விஜய் பேரதிர்ச்சி கிள்ளி வச்சுட்டா சார் என வாத்தியாட்டம் பக்கத்தில் உட்காந்து இருப்பவன் மீது கம்ப்ளைண்ட் செய்யும் போது நீ என்னடா செஞ்சேன்னு சொல்லிட்டான்னு கேட்பாரு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர். அந்த ஆரம்பப்பள்ளி ஆசிரியருக்கு இருக்கும் அறிவு கூட இந்த தமிழ் திசை ஆசிரியர்களே. சிஎம் சார் இந்த அடுத்த கரைச்சி மூடி டெல்லி கிளம்பிடுச்சு ஒரு பாயசம். என்னங்கடா இது பண்ணி மேஞ்ச இடமா இருக்கு. பண்ணி மேஞ்ச இடமா இருக்கு. என்ன போய் சாட்டை திரைமுருகன் வீடியோ எல்லாம் பார்க்க வச்சுட்டே விஜயண்ணா. சாட்டையண்ணா அப்படி என்னடா தப்பை பண்ணிட்டாரு. விஜய் பேசிட்டாருங்கிறதுக்காண்டி அவர் வீடியோ பார்க்காதீங்க. தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்காண்டி எத்தனையோ பிரச்சனைகளுக்காகவும் அவர் பேசியிருக்காரு. அதுக்காகவும் சாட்டை திரைமுருகன் வீடியோ பாருங்கள். அப்படி பார்க்காததுனால தான் நீங்கள் தற்கொலையாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் படமாக பார்த்து பைத்தியமாகிட்டீங்களே தற்கொலை. விஜய் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா? சாட்டை திரைமுருகன் வீடியோ தயங்காமல் பாருங்கள். மக்களுக்கு தேவையான செய்திகளை தான் சொல்லுவார். ஏன்னா அவர் நாம் தமிழர் கட்சி சீமானன் பின்பற்றுறவர். ஆஃப்டர் சீயிங் தேவக லாயர் இன்டர்வியூ வாட்டர்மெலன் லாயர் என்பது வரை உலகத்திலே ஒன்றா நம்பர் மட்டி கூட நான் தான்னு நினச்சேன். என்னையே ஒருத்தன் வந்துட்டான். இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே ஆள் பிளாக்ல சரக்கு விற்கிறவன் தான். காதி ஜெயந்தி. கரூரில் வேண்டாரி நின்றுட்டு பாட்டுக்கு 10 ரூபான்னு பாடினவன் யாருன்னு தெரியுமா? போய் தேட்டரில் 100 ரூபா டிக்கெட்டு 1500 ரூபாய்க்கு விற்கிற தற்கொலைத்தேன். குறை சொல்லலாம். அதுக்கு குறைஞ்சபட்சம் நேர்மையாவது விஜயன்ட்டு இருக்கணும். கரூர் செந்தில் பாலாஜி அயோக்கிய பைய அவனை அவர் விளங்காத பைய உண்மைதான். ஆனால் அதுக்கு
அவனை விமர்சிக்கிற அளவுக்கு குறைஞ்சபட்ச தகுதி கொண்டிருக்கான். 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னு அவங்க ரசிகரே ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும்டா. சரி எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு போடா, தர்மம் வெல்லும்டா. சரி அது வெல்லணும்னா நீ ஆதாரத்தை காட்டணும்டா. இங்கே வா முதல்ல நீ வாட. நீ தற்போதைய தேவைக்க நண்பர்களுடைய நிலைமை இதுதான். ஆதாரத்தை ஒருத்தர் கேட்காரு, எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் பேட்டியில் உட்காந்துருக்கேன், ஆதாரத்தை காமின்னு. காமிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு தெரியுங்க, மக்களுக்கு தான் தெரியுமாடா கொண்டுபிட்டீங்க கூட்டத்தில் நெரிசலில் கொண்டுபிட்டீங்கன்ட்டு. சதி நடந்திருக்குன்னு அப்படின்னா ஏன் சொல்லுதா? உங்கள் கூட்டத்தில் வந்து செத்தவன் சதி நடந்திருக்குன்னா சதி நடந்ததுக்கான ஆதாரத்தை காட்டு. அவர் கரூர் செந்தில் பாலாஜி கூட சொல்லுதாரு, சிறப்பு தூக்கி கொண்டு எறிஞ்சவங்க தண்ணி கேட்டு தான் எரிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுதாரு. அதனால் இதுக்கு நாங்கள் திமுக முட்டு கொடுக்கணும்லாம் சொல்லாதீங்க. உங்கள் கூட்டத்துக்கு வந்து போட்டிக்கார பயிர்களால் செத்து போயிட்டாங்கிறத வெளிப்படையாக ஒத்துக்கிடுங்க. இலங்கையில் வாரிசு அரசியல் ஒழிக்கப்பட்டது, தமிழ்நாட்டில் எப்போது வாரிசு அரசியல் ஒழிக்கப்படும். தட் இஸ் விஜய் தற்கொலை நண்பர்கள். போராட்டத்தை தூண்டி மக்களை திசை திருப்புத வேலை. திமுக ஒழிக்கணும், ஒழிப்போம். நாம் தமிழர் ஒழிக்கும். டிவிக்கே காரணம் பப்ளிக்கில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கஞ்சா அடிச்சுட்டு முடிய நீட்டாக வளர்த்துக்கிட்டு அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு செயின் திருட மாதிரியே இருப்பான். அவன் தான் டிவிக்கேக்காரன். திமுக காரன் தெளிவாக இருப்பான், ஆனால் பைத்தியக்காரன். டெல்லி போய் அமித்ஷா வீட்டில் டீல் முடிச்சுட்டு சம்சா சாப்பிட்டு வர போகிறீங்க. அது டெல்லிக்கு எதுக்குங்க ஓடுறீங்க? உங்களுக்கும் பிஜேபிக்கும் கடத்தொடர்பு இருக்காங்களே, அதை வரைச்சு நான் உண்மையா எனக்கு தெரியலைங்க. மக்கள் பேசிக்கிறாங்க. சம்பவம் நடந்து 5 நாள் ஆச்சு. ஜனங்க என்ன பேசிக்கிறாங்க? லைட்டை போட்டு ஆஃப் பண்ணீங்களே, அப்படியே எவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அந்த ராட்சசன் பிஜிஎம் பண்ண போட்டோன்னு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? மிரண்டேன் நான். அவன் லைட்டை ஆஃப் பண்ணே மக்களுங்க வந்து இந்த ஜாம்பிஸ் மாதிரி அவனை ஓடதானே பார்த்தீங்களா? அந்த டிவிக்கே தற்கொலைச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மிரண்டுட்டு ஏவமா படம் தோற்று போயிருந்தா அந்த சீனுக்கு முன்னாடி. உண்மையில அப்படிதான் இருந்துச்சு. 800 அனல் மின் நிலைய விபத்து, 9 பேர் பலி. திருவண்ணாமலை சகோதரி கண்ணெதிரில் இளம்பெண் பலாத்காரம், 2 காவலர்கள் தலைமறைவு. கரூருக்கே கதிரி எழுத மனுஷன். ஆமாம், எங்கே கதிரி எழுதாரு? புரண்டாழ்வாரே தெரியல. மாற்றி நீங்கள் 2 பேரும் குறை சொல்லிக்கிடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க தப்பு நியாயப்படுத்துங்க, அவனுங்க பக்கத்தில் இருக்க தப்பு நியாயப்படுத்துவாங்க. மொத்தத்தில் இந்த திராவிடத்தை தூக்கிட்டு வந்த எவனும் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு நல்ல செஞ்சதில்லை. திராவிடத்தால் தமிழர்கள் செத்து மடிஞ்சது தான் உண்மை. நீங்கள் நம்பலைனால அதான் நெசம். படவா புஷி, உனக்கு ஒழிகிறதுக்கு கூட ஹில் ஸ்டேஷன் கேட்குதா? ஆனந்த் ஏற்காடு மலை கிராமத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலை எடுத்து ஒரு தனிப்படை ஏறும். புஷியை புஷ்வானமாக்காமல் விட மாட்டாங்க மக்களே. கடவுள் இல்லைன்றவரை கடைசி வரை தன் கோயில் வாசலில் உட்கார வச்சாரப்பார், அதான் கடவுள்.